ஃபுட்னு சொன்னாலே 95% ஆஃப் பீப்புளோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது ரசமா தாங்க இருக்கும். என்னதான் பர்கர், பீஸா, ஷவர்மான்னு தேடி போற இந்த காலத்துலயும் இந்த ரசத்துக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்குன்னு தாங்க சொல்லணும். என்ன சாப்பிட்றதுன்னு கூட தெரியாம தனக்குன்னு ஒரு பர்சனல் நியூட்ரிஷனிஸ்ட் வைக்கிற இந்த கால மக்களுக்கு நம்ம முன்னோர்களை விட ஒரு பெரிய நியூட்ரிஷனிஸ்ட் தேவையில்லைங்கிறது தெரியாம போயிட்டுங்க. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட முன்னோர்கள் உருவாக்குன எல்லா உணவு பதார்த்தத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் மறைஞ்சிருக்குங்க. அப்படி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரசத்துக்கு பின்னாடி என்ன அறிவியல் மறைஞ்சிருக்குங்கிறது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்கிரியன்ட் புளிங்க. இது நம்மளோட ரசத்துக்கு புளிப்பு தன்மையை கொடுக்குதுங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கனால இது நம்மளோட உடம்புல கிரானிக் கண்டிஷன்ஸோட ரிஸ்க குறைச்சு கொடுக்குதுங்க. மேலும் நம்மளோட உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. இன்கிரியன்ட் தக்காளிங்க. இது நம்மளோட ரசத்துக்கு அசிடிக் தன்மையை கொடுக்குதுங்க. மேலும் இது தக்காளியில லைகோபின்ங்கிற ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் பிரசன்ட் ஆயிருக்கனால இது நம்மளோட பாடியில உள்ள ஹார்ம்ஃபுல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த லைகோபின் இருக்கிற டயட்டை அதிகமா எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பை குறைச்சு தருதுன்னு சொல்றாங்க. கேன்சர்ஸ் மட்டும் இல்ல, சம் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஏஜ் ரிலேட்டட் ஐ கண்டிஷன்ஸையும் இது வராம தடுக்குதுன்னு சொல்றாங்க. இது பூண்டுங்க. இந்த பூண்டுல ஒரு வகையான ஆலிசின்ங்கிற காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்குங்க. இதுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கிறனால நம்மளோட பாடியில பிரசன்ட் ஆயிருக்கிற பாக்டீரியாக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டா செயல்படுதுங்க. மிளகுங்க. மிளகுல பைப்ரைன்ங்கிற ஒரு காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்கனால இது நம்மளோட பாடியில நியூட்ரியன் அப்சார்ப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி விடுதுங்க. சீரகம் அண்ட் மல்லி இலை இந்த ரெண்டுமே நம்மளோட பாடியில டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணி நம்மளோட ரசத்துக்கு ஃபிளேவரையும் கொடுக்குதுங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுவோங்க. இதுல என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட பாடியில ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. கடுகு நம்மளோட ரசத்துக்கு ஒரு ஃபிளேவரை கொடுக்குதுங்க. இந்த அசஃபொடினா நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு யூனிக் ஃபிளேவரை கொடுக்குதுங்க. அசஃபொடினா வேற எதுவும் இல்லை, பெருங்காயத்தூள் தாங்க. ஃபைனலி இந்த ரசம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கனால நம்மளோட பாடிக்கு ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களுக்கு பின்னாடியும் என்ன அறிவியல் இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். See you next video. Bye.